எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. எங்கள் கை செபிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் 100% நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் அதே போல என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். அது நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 23வது வசனம். தீமை அவனை அணுகாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தீமை அவனை அணுகவே அணுகாதாம். இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர், என்னை சுற்றிலும் தீயை இறைக்கிற மக்கள் இருக்கிறார்கள் பிரதர், வார்த்தையினால் என்னை உடைக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், நான் எங்கு போவதென்று எனக்கு தெரியவில்லை, துக்கத்தினால் நான் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா? தீமை உன்னை அணுகவே அணுகாது. உனக்கு விரோதமாக யாராவது தீமை செய்ய வேண்டும் என்று வந்தாலும் உன்னை சுற்றிலும் பாதுகாக்கும்படி கர்த்தருடைய கரம் இருக்கும். பிரியமானவர்களே, அன்றைக்கு எலிசாவை பாதுகாத்தவர் உங்களையும் பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை கெடுக்க வேண்டும், உங்களை நாசப்படுத்த வேண்டும், நீங்கள் இந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடாது, இந்த வேலையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி உன் வேலைக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய், உன்னுடைய ஊழியத்திற்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அதை கர்த்தருடைய கரமே தடுத்து நிறுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் பயத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஏன் பிரதர் எனக்கு மாத்திரம் இவ்வளவு போராட்டம், ஏன் பிரதர் எனக்கு மாத்திரம் இவ்வளவு பிரச்சனை, ஏன் பிரதர் எனக்கு மாத்திரம் இவ்வளோ நெருக்கங்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் உங்களை தொட்டு ஒரே வார்த்தை சொல்ல போகிறது. என்ன தெரியுமா? தீமை உன்னை அணுகவே அணுகாது. தீமை உன்னை ஒரு நாளும் துக்கப்படுத்தாது. உனக்கு விரோதமாக யாரோ தீமை செய்ய வேண்டும் என்று வந்தாலும் அதை கர்த்தர் தடுத்து நிறுத்தி உங்களை வாழ வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நமக்கு தீமையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அதே வார்த்தையில் பார்க்கும் பொழுது 23வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு நம்முடைய தேவ சமூகத்தில் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பெரிய ஸ்தாபனத்தில் பெரிய அங்கமாக இருக்கலாம். ஆனால் தெய்வ பயம் நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருடைய வழிகள் நடக்கும்போது உங்களுக்கு விரோதமாக யாரும் தீமை செய்யவே முடியாது. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும். ஆண்டவரே, தீமை உடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி, தீமை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளும். வேலை ஸ்தலத்தில் நல்ல சமாதானத்தை தந்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. உங்கள் நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.